ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான த நியூ ஃபாங் சே யூ ஜுவல் இன் தி சிட்டி ஆஃப் டெத் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ தன் அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர மாதிரி அவங்க அப்பா பாத்தீங்கன்னா தன் மகனை தன் கைக்குள்ளேயே வச்சிருக்காரு. கட் பண்ணா ஹீரோ ஊருக்குள்ள போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த பொண்ணு கிட்ட இவர் காசு கொடுக்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவரை வாழ்த்தி ரோஸ் கொடுக்குது. ராஜாவுடைய தளபதியா முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அதிக பணத்தை போட்டுட்டு அந்த பொண்ணு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாரு. ஹீரோ அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஊரை விட்டு போய் வேற ஒரு ஊருக்கு போய் துணிக்கடை வச்சு அவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா ராஜாவுடைய ஆட்கள் வரி வசூலிக்கிறதுக்காக வராங்க. அது ஹீரோவை ட்ரிகர் பண்ணுது. ஹீரோ ராஜாவுடைய ஆட்களை அடிச்சு அந்த ஊருடைய மக்கள் தளபதியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மைல்டு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான படம் அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லோ போர்ஷன்ஸ் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் டீசென்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல் சைனீஸ் ஃபார்முலா மூவியா தான் இந்த படமுமே வந்திருக்கு. புதுசு அதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தா பெட்டரான ஒரு படமா வந்திருக்கும். மொத்தத்துல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஃபைட் இருக்கிற ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் காமெடி படமா வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி நியூ ஃபாங் சே யூ ஜுவல் இன் தி சிட்டி ஆஃப் டெத் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.